Hi friends, welcome to chandra'skitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நெத்திலி தொக்கு செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து பச்சை நெத்திலி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் சாப்பிடும்பொழுது. நம்ம இதே வந்து நெத்திலி கருவாடுலையும் செய்யலாம். இப்போ நம்ம நெத்திலியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி. இந்த பச்சை நெத்திலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி நெத்திலி தொக்கு பண்ண போகிறோம். இந்த நெத்திலி தொக்குக்காக ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே வந்து நம்ம பூண்டு வந்து ஒரு 10 பல் சேர்த்துக்கலாம். ஏன்னா நெத்திலி செய்யும் போது வந்து அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து பூண்டு வந்து தனியாகவும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி உங்களுக்கு வேகும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம பொடியாக அரைஞ்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 வெங்காயம் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக அரைஞ்சிக்கோங்க. ரொம்ப பொடியாக அரைய வேணாம். ஓரளவுக்கு மீடியமாகவே நீங்கள் அரைஞ்சிக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடணும். இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினதும் நம்ம வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அரைஞ்சி வச்சுருக்க 2 தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம நெத்திலி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். இந்த மிளகாய் வாசனைலாம் போகணும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. இப்போ ஒரு வாட்டி கலந்துருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து நெத்திலியை போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம நெத்திலி வறுவல் நெத்திலி குழம்பு ரெண்டுமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். இது கொஞ்சம் வேகணும். நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம நெத்திலி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய பச்சை நெத்திலி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காகிடும். ஏன்னா மண் கடாயின்றதுனால இந்த அளவுக்கு தண்ணி அப்படியே இருக்கும்போது இதை ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாதா கடாயில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். நம்ம இந்த நெத்திலி தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதில் சின்ன வெங்காயம் போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கு. நெத்திலி வந்து இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நெத்திலி தொக்கை வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அடுத்த நாள் கூட சுடு பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த நெத்திலி தொக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.